ஒரு 10 நிமிடத்துக்குள்ள நான் வந்து ஒரு சில விஷயங்களை நான் பகிர்ந்துக்கலாம்னு இருக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும், நம்ம வந்து குரூப்ல எல்லா விஷயங்களும் பகிர்ந்துட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் வந்து ஒரு ஃபார்முலா வந்து ஒரு சில விஷயங்கள் இங்கே நம்ம பகிர்ந்து நம்ம பேசக்கூடிய ஒரு இதாக இருக்கிறதுனால, கூடி பேசக்கூடிய ஒரு க்ளோஸ் டோரில் இருக்கிறதுனால எல்லாரும் உங்களோட ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நான் இப்போ பேச போகிறது வந்து ஹாஸ்டல் அசோசியேஷன் பற்றி பேச போகிறது இல்லை. உரிமையாளர் மற்றும் சவுத் ஜோன் இசி மெம்பர் திரு வெங்கடேஷ் அவர்கள் இந்த மாதம் 19ஆம் தேதி அன்று இறைவனடி சேர்ந்தார் என்பதனை ஆழ்ந்த வருத்தத்துடன் அறிவிக்கிறேன். அவர் நமது கோயம்புத்தூர் ஹாஸ்டல் ஓனர்ஸ் அசோசியேஷன் செயற்குழு உறுப்பினராக கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் மிக சிறப்பாக நமது சங்கத்தின் தூண்போல் செயல்பட்டவர். அவர் தெற்கு மண்டலத்தில் பொறுப்பாளராகவும் செயல்பட்டு அப்பகுதியில் உள்ள அனைத்து விடுதி உரிமையாளர்களுக்கும் வழிகாட்டியாக திகழ்ந்தார் என்று கூறினால் அது மிகையாகாது. நமது விடுதிகளுக்கான ஜிஎஸ்டி வரி விதிப்பிற்கு எதிராக நமது போராட்டங்களில் பொருளாதார ரீதியாக பேருதவி செய்தது குறிப்பிடத்தக்கது. சட்ட ரீதியான போராட்டத்தில் வழக்கை வலுவாக்கும் பொருட்டு தனது இரு விடுதிகளுக்கு வழக்கு தொடர கட்டணம் செலுத்தி வழக்கை வலுப்படுத்தியவர். இதுவரை நடைபெற்ற அனைத்து தெற்கு மண்டல கூட்டங்களிலும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இன்முகத்துடன் உணவு வழங்கியுள்ளார். நடத்தப்பட்ட தெற்கு மண்டல கூட்டங்களின் அனைத்து செயல்களையும் அவரே ஏற்றுக்கொண்டு நமது சங்கத்திற்கு பொருளாதார ரீதியாக உறுதுணையாகவும் சங்கத்தின் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டவர் என்பது குறிப்பிடத்தக்க. அவரது குடும்பத்தினருக்கு மன வலிமை அளிக்குமாறு கோயம்புத்தூர் ஹாஸ்டல் ஓனர்ஸ் அசோசியேஷன் சார்பாக எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டுகிறோம். ஓம் சாந்தி. எல்லோரும் எழுந்து நின்று 2 நிமிடம் அன்னவரது ஆன்மாவிற்கு மௌன அஞ்சலி செலுத்துமாறு வேண்டுகிறேன். ஏன் இந்த மாதிரி திடீர்னு வருது, இந்த ஆகால மரணங்கிறது எப்படி வருது, எதனால வருது அப்படிங்கிறது ஒரு புரிதல் நமக்குள்ள எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் நிறைய அது சம்பந்தமான ஆராய்ச்சிகள் நம்ம தேடல் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சில உண்மைகள், எனக்கு தெரிஞ்ச உண்மைகளை நான் இங்கே வெளிப்படையாக உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஹார்ட் அட்டாக்னு சொல்லக்கூடிய மேசிவ் ஹார்ட் அட்டாக்ங்கிறது வந்து யாருக்கு எப்போ வேணா வரலாம். இப்போ முதல்ல வந்து வயதானவர்கள் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வயதில் இருக்கக்கூடியவங்க கூட வருது. ரொம்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு இதாக இருக்கிறனால அந்த அந்த ரகசிய சம்பந்தமான எப்படி உடம்புல வருதுன்னா அது அவ்வளோ சீக்கிரம் வந்துருமா, நம்மளுக்கு தெரியாம வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இந்த உடல் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறது நம்ம அதுக்கு கவனம் செலுத்துறது இல்லை. பொருளாதார ரீதியானதுக்காக நம்ம எல்லாரும் ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம உடம்பு அப்படிங்கிறது அது முக்கியத்துவம் இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த கடந்த இந்த வருடத்திலேயே வந்து ஒரு 2 நெருங்கிய என்னுடைய நண்பர்களோட இறப்பு இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு என்னமோ ஒரு 10 நிமிஷம் அந்த உடல் சம்பந்தமாக நம்ம 4 வார்த்தை பேசணும் அப்படிங்கிற ஒரு தான் நான் இப்போ பேச இருக்கிறேன். அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையாக அப்படி இல்லை. ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம உணர்வுல மாற்றங்கள் உருவாகிட்டு இருக்கக்கூடியதை நம்ம உணரணும். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு சில வகையான நாலேஜ், அந்த உண்மையான நாலேஜ் வந்து யாரும் சொல்லிக் கொடுக்கறது படிக்கிறாங்க, ஸ்கூல்ல போய் படிக்கிறாங்க. ஆனால் வந்து அந்த ஒரு ஹெல்த் அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து இல்லாம தான் இருக்குது. அது ரொம்ப வருத்தத்தக்க விஷயமா இருக்குது. ஏன் இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தல, எல்லாரோட உடம்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணமா இருக்கு. பணம் காசுக்காக உடம்பு
ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது. நம்ம பண்ணக்கூடிய இந்த 365 நாள் இந்த இது பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் தான் இருக்கு. யாராவது நம்ம விடுதி உரிமையாளர்கிட்ட போய் எங்க நல்லா இருக்கீங்க கேட்ட எங்கீங்க இப்படிதான் பேசும். இதை பாக்குறப்ப எனக்குள்ளேயே ஒரு விழிப்பு நிலை வருது. நான் அது சம்பந்தமானதுல இப்ப நான் மாற்றத்தை நான் தெரிவிச்சுட்டு இருக்கிறேன். கட்டாயமாக அது எல்லாருக்குமே நல்லது பயனுள்ளதா அமையணும். எதுவாக இருந்தாலும் நம்ம உடம்புல வந்து மாற்றம் செலுத்தக்கூடிய ஒரு இது நம்ம சிஸ்டம், நம்ம அருமையான ஒரு சிஸ்டம் இருக்குங்கிறத நம்ம உணர்றோம். எல்லாமே உடம்போட இருக்குது. அப்ப நம்ம இதுக்கு இந்த ரைட் டைம். இந்த இடத்துல நீங்க மீட்டிங்ல வந்து நீங்க எதை கத்துக்கிறீங்களோ இல்லையோ உங்க நிலைக்கு, உங்களோட உடம்புக்கு, உங்களோட மனசுக்கு, அண்ணாரோட ஆத்மாவுக்கு வந்து எவ்வளவு ஒரு துக்கமான ஒரு விஷயம். ஆடி போயிட்டோம். எங்களுக்கு எல்லாம் ஒரு தூணாக இருந்தவர். புரியுதுங்களா? சோ ரொம்ப 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 முக்கியமானது நம்மளுடைய உடல் சம்பந்தமானதுக்கு. அதாவது வாழ்க்கையில் பணத்தை நோக்கி நம்ம வந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா அதை விட்டுட்டு 3 வகையான விஷயங்கள் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். நம்மளுடைய உடம்பு, அடுத்தது யாரு? நம்மளுடைய குடும்பம், நம்ம ரிலேஷன்ஷிப், அடுத்தது என்னங்க? ஃபினான்ஸ், பொருளாதார ரீதியான விஷயங்கள். பொருளாதார ரீதியான விஷயம் வேணும்தான், ஆனா அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம்ல. மற்ற எல்லாத்தையும் நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கறது இல்லையே. இம்பார்ட்டன்ட் டு இட்ஸ் லைக் அவர் ஃபேமிலி. நம்ம லைக் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களா இருந்துக்கிறோம், அப்படிதானே? அப்ப நம்ம இதுக்கு இந்த விழிப்பு நிலை நம்மளுக்கு வரணும். அதுக்குரிய தேடல் இருக்கணும், அதுக்குரிய கேட்கக்கூடிய தன்மை இருக்கணும். அப்படிங்கறத நான் வலியுறுத்துறேன். அதாவது உடம்பு அப்படிங்கிறது ஒரு மொபிலிட்டி வேணுங்க. மொபிலிட்டினா என்ன? மூவ்மெண்ட் இருக்கணும். உடல் இருக்கக்கூடிய பாகங்கள் என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா பாகங்களும் அது வந்து செயலற்று தான் இருக்குது. இப்போ கையினா கையை மட்டும் பண்றோம், காலினா காலை மட்டும் தான் பண்றோம். அப்படிங்கிறப்போ உடல் முழுவதும் அந்த செயல்பாடு, அதுக்குரிய நேரம், காலம், இது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயம் நம்ம இதுல ஒரு பயாலஜிக்கல் கிளாக் ஒன்று இருக்குது. அதோட இது வந்து அந்த உறுப்புகளுக்கு ஒரு நேரம், ஒரு டைம் இருக்குங்க. அந்த டைமுக்கு நம்ம கரெக்டா உணர்கிறோமா? அதுக்கு அந்த ரெஸ்ட் கொடுக்குறோமா? இல்லையே. எல்லாமே தள்ளி போட்டுட்டாங்க. எந்த இயற்கையில வாழக்கூடிய எந்த ஜீவராசிகள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? கொஞ்சம் நல்ல வெளிப்படையா பாருங்க. நம்ம மனிதர்கள் மட்டும் எல்லாமே தெரிஞ்சுட்டு நினைச்சுட்டு இருக்கிறோம். நம்மள பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த தேடல் வரும். நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். என்னுடைய தகப்பனாரை ரொம்ப சின்ன வயசுலயே நான் இழந்தவன். நிறைய இதில் நான் கண்கூட எனக்கே நான் வந்து ஏற்பட்ட விஷயங்கள் நான் வந்து பாதிக்கப்பட்ட விஷயமா இருக்கும். பாக்குறதுக்கு இவ்வளவு நல்லா பேசுறோம், அப்படியே என்ன அவருக்கு என்ன பிரச்சனைப்பாங்க. வெளித்தோட்டத்தை வச்சு யாரும் இடப்பட முடியாது. இன்னைக்கு வயது ஒரு பொருள் கிடையாது. அப்படிங்கிறப்போ இந்த மாஸ்டர் செக்கப் மட்டும் பத்தாதுங்க. நம்மளுக்கு சில பிளட்டில் எடுக்கக்கூடிய ஒரு இது இல்லை, அந்த பேராமீட்டர்ஸ்ல சில வேரியேஷன் காமிக்கும். அது கொஞ்சமாக நம்ம வந்து அது கூடுதலாகினா ஒரு விஷயம் நடக்கும்போது இதுதான் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய புரிதலுக்கு நான் வந்து இந்த இடத்துல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்போ வயது ஒரு பொருள் கிடையாது. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குது, பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், உணவு முறை எப்படி இருக்கு, நம்மளுடைய சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு, இதை நம்ம கம்ப்ளைண்ட் பண்றதை விட அதுல இருந்து எப்படி நம்ம விடுபடலாம், எப்படி நம்ம அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விழிப்பு நிலை வரணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம கேர் எடுத்து பார்க்கிறோம். தைரியம் வந்து சொல்றேன், அந்த குழந்தைகள், நம்மளோட குழந்தைகளுக்கு வேலை பண்ணுங்க, பணம் சம்பாதிக்க. அதே சமயம் அது கொஞ்சம் நம்மளுடைய குடும்பத்துக்கு, அதை விட ரொம்ப முக்கியம் நம்மளுடைய உடம்பு. இந்த உடம்பு நல்லா இருந்தா தான் நம்ம எல்லா குடும்பத்தையும் பார்க்க முடியும். பொருளாதார ரீதியானதையும் நம்ம வந்து கட்டாயமா நம்ம வந்து பணம் ஈட்டவும் முடியும். அப்படிங்கிறது இந்த சொல்றேன். ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னா என்னங்க? doesn't matter how much you earn, it matters how much you care, how much you save. That is very important. எத்தனை சம்பாதிக்கிற, லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதில் எவ்வளவு நீங்க சேவிங் பண்றீங்க. உங்க உடலுக்கு, உங்களோடதுக்கு நீங்க எவ்வளவு செக்யூரா இருக்கீங்க. கோவிடுக்கு அப்புறம் எவ்வளவு மாற்றங்கள், எவ்வளவு வாழ்க்கையில எவ்வளவு பேருக்கு அந்த அடி விழுந்து இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறோம். என்னைக்கு வேணா எது வேணா நடக்கலாம். நம்ம உடம்பு நம்ம கையில தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் வலியுறுத்துறேன். இதுக்கெல்லாம் சுலபமான வழிகள், சில விஷயங்கள் இருக்கு. அந்த கோட்பாடுகள் நம்ம இருந்தோம்னா எது சிம்பிளிசிட்டி அண்ட் கிராட்டிடியூடுவாங்க. நம்ம சிம்பிளா நம்ம வாழ்க்கையை கொண்டு போனோம்னா எந்த சூழ்நிலையும் நம்ம வந்து மீண்டு வரலாமே. இது இருந்தாதான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வளர்த்தாருங்க. நம்மளுடைய குழந்தைகளுக்கு அந்த கஷ்டங்கிறத நம்ம வந்து நம்ம காட்டணும். அதை வந்து அதுக்கு உணர்த்தணும். அது கஷ்டம் இல்லாமே வளர்க்கும் பொழுது அது எது அது அந்த புரிதல் இருக்காது, அது தெரியாது. அந்த குழந்தைகளுக்கு தெரியும். அவங்களுக்கு வழி தப்பு இல்லை. பெரியவர்களாலே நம்ம தான் வந்து அந்த கவனம் செலுத்தணும். தைரியம் வந்து குழந்தைகளுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதாவது மற்றவர்களுக்காக வாழாம நம்மளுக்காக முதல் வாழ தொடங்குங்க. மற்றவர்களுக்காக வாழும் பொழுது எதிர்பார்ப்பு தானே வரும். அது ஒரு இடத்துல உங்களுக்கு என்ன பண்ணும்? சங்கடத்தை உருவாக்கும், வருத்தத்தை தெரிவிக்கக்கூடியதா இருக்கும். மட்டும்தான் குறைச்சல தெரியுது. எல்லாரும் வரணும், எல்லாரும் பெட்டிஷன் போடலாம். அதுக்கு இந்த சங்கத்தை பயன்படுத்திக்கலாம் அல்லவா?
ஈவன் ஃபயர் லைசன்ஸோட தெரியுங்களா பிரதர்? இப்போ ஃபயர் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு தடவை பண்ணிட்டாங்க. அது மாதிரி எல்லாமே மாற்றப்படும். நம்ம கேட்கலைன்னா கிடைக்காது, கேட்கலைன்னா வந்த வரைக்கும் லாபம் எல்லாத்தையும் புழுங்கி எடுத்துருவாங்க. ஒரு இது நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் தானே நீங்க நம்ம தகவல் தெரிவிக்கிறீங்க. ஏன் முன்னாடி தெரிவிக்க கூடாது? ஏன் முன்னாடி தெரிவிக்க கூடாது சொல்லுங்க. அதுக்கு போட்டிருக்கோம். அந்த இதுக்கு ஒரு சோழனுக்கு வந்து டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். தயவு கொஞ்சம் ஒற்றுமையா இருக்கு. நம்மளுடைய இந்த இதுகளை எல்லாம் இந்த பிசினஸ் ஓடுறதெல்லாம் விட்டுட்டு நம்ம பாதுகாப்பு வேற ஒருத்தர் வந்து உள்ள பிடிக்கிட்டு போற வரைக்கும் வேடிக்கை பார்த்து அதுக்கப்புறம் பேசணும். நம்ம பாதுகாப்பா இருக்கணும். அதுக்கு இந்த சங்கத்தை பயன்படுத்தணும். பயன்படுத்தலாமா வேண்டாமா? 2 பேரும் என்ன சொல்றீங்க? இல்லையே, பத்தலையே. பயன்படுத்தணும் சொல்லுங்க. ஒரு வேகம் வரணும், ஒரு உணர்வு வரணும். வரணுங்க, வரணும். எப்படி நாளைக்கு போய் நான் போய் நிக்கிறப்ப 4 பேர் இருக்க பின்னாடி இருக்கிற ஓடி போயிட்டீங்கன்னா ஓடி போயிருவீங்களா? இல்லை, நிக்கணும், லீட் பண்ணணும். we should be an example. நம்ம லீட் பண்ணணும். நியாயத்துக்காக நம்ம போராடுறோம். நம்ம வந்து சும்மா வேற எதுவும் இல்ல. சென்னை அசோசியேஷனோட கதை வேற. நம்ம அமைதியானவர்கள் தான், நியாயமா போறவர்கள் தான், பண்புள்ளவர்கள் தான், தன்னடக்கம் உள்ளவர்கள். ஆனா பிரச்சனை வந்து வெளியில ரெசிடென்ஸ் வரும்போது கமர்ஷியல் நிறைய பணம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குரிய இதில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிட்டு நம்ம வந்து மேற்கொண்டு அதுக்குரிய சட்ட ரீதியானதுக்கு நம்ம போராட தயாராக இருக்கணும். அதுதான் நீங்க வலியுறுத்திக்கிறோம். சரிங்களா? அதனால அந்த இதுக்கு நம்ம வந்து ப்ளூ ஃபிளட்ஜ் அதுதான் ஒரு ஃபோக்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? புரியல. ஏன்னா ஆர்வோ வாட்டருக்கு வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் போய் டெஸ்ட் சர்டிஃபிகேட் எடுத்துக்க முடியாது, எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆர்வோ வாட்டர் கொடுக்குறாங்கன்னா இல்ல வேண்டாம் பஞ்சாயத்து வாட்டர் சொல்லி கொடுத்துருக்க அப்படிங்கிறாங்க. அப்கோர்ஸ் அது அவங்க என்ன ஆங்கில சொல்றாங்கன்றதெல்லாம் அவங்க வேண்டாங்க. பட் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் கன்சிஸ்டண்டா வந்துட்டே இருக்குது. அதுக்காக யாரோ ஒரு ஸ்டாஃப் இருந்தா நல்லா இருக்கும்னு படுது. ஸ்டாஃப் வந்து நம்ம இப்போ ஜோனல் வைஸோட நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒருங்கிணைந்து நம்ம செயல்பட்டு கேள்வி கேட்டால் தான் உண்டு. கேள்வி கேட்காமே இருந்து பழகிக்கிறாங்க. முன்னாலும் ஒரு கேள்வி கேட்கணும், ஏன் எதுக்கு அப்படிங்கிற பணம் கொடுத்து ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையிலும் வந்து எதுக்காக அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கணும். அதுக்கு இந்த சங்கம் உறுதுணையாக இருக்கணும். எப்பதான் கூப்பிடலாம். அது வந்து நாங்க கஷ்டப்பட நினைக்காதீங்க, அந்த கஷ்டத்தை இஷ்டமாக நினைச்சு பண்ணிக்கிறோம். நன்றி. அடுத்தது தாசில்தார் வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்காங்க இல்லைங்க, அவங்க வந்து கலெக்டர் வந்து ஒரு 103 ஹாஸ்டல் லிஸ்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 103 ஹாஸ்டல் வந்து லைசன்ஸ் எடுத்துட்டு ஃபர்தரா எதுவும் பண்ணாம இருக்கிறாங்க. அதுல வந்து செக் பண்றதுக்கு தான் அவங்க ஸ்பெஷல் தாசில்தார் வராங்க. அவங்க வந்து சிவில் சப்ளைஸ் தாசில்தார். அவர்களை வந்து இவங்க அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிறாரு. அது இந்த 103 ஹாஸ்டல் பேர் கொடுத்து அவங்க கிட்ட லிஸ்ட் இருக்குங்க. அந்த 103 ஹாஸ்டலுக்கு தான் அவங்க வர்றாங்க. அவங்க பேப்பர்ஸ் தூக்கி போய் அவங்க கிட்ட கொடுத்தா அவங்க அந்த கன்சர்ன் தாசில்தார் நம்ம நார்த்தோ சவுத்தோ அவங்க கிட்ட போய் இந்த பேப்பர்ஸ் கொடுத்து நம்மளுக்கு கிளியர் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்றோம்னா 2 இயர்ஸ் கட்டிட்டு நடுவில் கட்டாம இருக்கிறோம். இப்போ எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நடுவில் நம்ம கட்டலைன்னா இது கண்டினியூஷன் வர மாட்டேங்குது. அது ஃபைன் போட்டு கட்ட சொல்லியிருக்கிறாரு, இல்லைன்னா சீல் பண்ண சொல்லியிருக்கிறாருங்க. அந்த 103 ஹாஸ்டல் லிஸ்ட் தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. ரெகுலரா பணம் கட்டி இருக்கிறவங்கள அவங்க 210 பேர் இருக்கிற இடத்துல 40 பேர் எவ்வளவு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நாங்களே எவ்வளவு நேரம் வந்து போராடிட்டே இருக்க முடியும்? தயவு கொஞ்சம் விழிப்புணர்வுக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து அது உடல் சம்பந்தம். இப்போ நம்ம ஹாஸ்டல் சம்பந்தமான விஷயத்தை பேசிட்டு இருக்கோம். விழிப்புணர்வுக்கு இதுக்கு வாங்க. பி அலர்ட். ஏங்க குறை சொல்லிட்டே இருக்கீங்க? நம்ம அசோசியேஷன்